ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 5. அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். பதங்கள் 27, 28. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம், புலன்கள், அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் உடனடியாக தனது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பக்தி தொண்டின் மூலம் அவன் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும். பக்தி தொண்டில் நன்றாக நிலை பெறுபவன் திவ்யமான நிலையை அடைந்து தனது செயல்களின் மத்தியில் பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறான். இந்நிலையே பரத்தில் முக்தி அடைதல் எனப்படுகின்றது. பரத்தில் முக்தி அடைவதற்கான வழிமுறைகள் விவரித்த பிறகு யம, நியம, ஆசன, இப்பிராணாயாம, இப்பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்னும் 8 நிலைகளை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்னும் யோக பயிற்சியின் மூலம் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் பகவான். 6ஆம் அத்தியாயத்தில் தெள்ளத் தெளிவாக விவரிக்கக்கூடிய இந்த யோக முறை இந்த 5ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் என்னும் புலன் விஷயங்களை யோக பயிற்சியின் இப்ராத்யாகரா என்னும் முறையின் மூலம் வெளியே நிறுத்தி, பார்வையை புருவ மத்தியில் வைத்து, கண்களை பாதி மூடிய நிலையில் மூக்கின் நுனியில் கவனத்தை செலுத்த வேண்டும். முழுவதுமாக கண்களை மூடுவதில் எந்த லாபமும் இல்லை, ஏனெனில் உறங்கிவிட நல்ல வாய்ப்பு உண்டு. முழுவதும் கண்களை திறந்து கொண்டிருப்பதும் பலனற்றது, ஏனெனில் புலனின்ப பொருள்களால் கவரப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உடலினுள் மேலும் கீழும் இயங்கும் காற்றை சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இத்தகைய யோகத்தை பயில்வதால் புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளியிலுள்ள புலனின்ப பொருள்களை தவிர்த்து பரத்தில் முக்தி அடைவதற்கான தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். எல்லாவித பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு திவ்யமான தளத்தில் பரமாத்மாவின் இருப்பை உணர்வதற்கு இந்த யோக முறை உதவுகின்றது. வேறு விதமாக கூறினால், யோகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருஷ்ண உணர்வே மிக எளிமையான வழி. அடுத்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்படும். சதா சர்வ காலமும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் இதர ஈடுபாடுகளில் தனது புலன்களை இழக்கும் ஆபத்து கிருஷ்ண உணர்வினனுக்கு இல்லை. அஷ்டாங்க யோகத்தை விட புலன்களை அடக்குவதற்கு இதுவே சிறந்த வழியாகும். பதம் 29. மொழிபெயர்ப்பு: நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். பொருளுரை:
மாயா சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌதிக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்னவென்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச் சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலைச்சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஸ்வேதாஸ்வரவதார உபனிஷத் 6:7 முழுமுதற் கடவுள் தாம் ஈஸ்வரணம் பரமம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜட சக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவதாகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்ற முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்திலிருந்து வேறுபட்டதல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டுச் செல்லும் பாதையாகும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வினின் பக்குவ நிலையாகும். கடவுளின் மிகச் சிறந்த அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டனாவான். ஆத்மா மாயையை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ளவரை அதன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை இஃது எழுச்சி பெற செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறி உள்ளானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். கடவுள் யாரிடமும் பாராபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம், ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் உதவியாக அமைகின்றன. மேற்கூறிய எழுச்சிகளை அடக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாணா என்னும் திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையும் பயிற்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகின்றது. அஷ்டாங்க யோக முறையில் யம, நியம, ஆசன, இப்ராணாயாம, இப்ரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்னும் படிப்படியான வழியில் முன்னேற்றம் அடையப்படுகின்றது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும்போது இவை ஒரு முன்னுரையை போன்றவை. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான பக்குவ நிலையாகும். ஸ்ரீமத்
பகவத்கீதையின் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் என்னும் 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமணந்தே ஹரே.